ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். எசேக்கியேல் 37 அதிகாரம் 5 வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இதான் செய்தியின் தலைப்பு, பாகம் 2. உயிரடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லு. எப்படி இது நடக்கும் என்று பார்த்தால், ஆவியை அனுப்புவேன். சீசர்கள் எல்லாம் மேல் மாடியிலே ஜெபித்தார்கள். இயேசு சொன்னபடி மேல் மாடியிலே ஜெபித்த போது ஆவியை ஊற்றினார், உயிரடைந்தது. அன்றைக்கு தான் சபை பிறந்த நாள், பெந்தேகோஸ்தே என்னும் நாள். அல்லேலூயா. அந்த கர்த்தர் உயிரடைய பண்ணுகிறார், கர்த்தர் எழுப்புதல அடைய பண்ணுகிறார், கர்த்தர் பலனை கொடுக்கிறார், கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்புகிறார், நம்மளை உயிரடைய பண்ணுகிறார். நம்ம மேல தேவ ஆவி வரும்போது நம்ம எப்படி மாறுவோம் பாருங்க. 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலொன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். மகா பெரிய சேனையாய் ஆவியை பிரவேசிக்க பண்ண உடனே சேனையாய் மாறின. எது சேனையாய் மாறினது? 2ஆம் வசனத்துல கடைசி பகுதியில, அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவருடைய ஆவியை நமக்குள்ள அனுப்ப விரும்புகிறார். ஆவி உள்ள வரும்போது மிகவும் உலர்ந்ததா இருந்தது, மிகவும் உலர்ந்த எலும்புகள். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க பொருளாதாரம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய நன்மைகள் மிகவும் உலர்ந்து போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியை நான் அனுப்புவேங்கிறார். ஆவி வரும்போது அது உயிர்ப்பிக்கப்படும். சொல்லுங்க, அது உயிர்ப்பிக்கப்படும். என் பொருளாதாரம் உயிர்ப்பிக்கப்படும், என் குடும்பம் உயிர்ப்பிக்கப்படும், என் ஆவிக்குரிய ஜீவியம் உயிர்ப்பிக்கப்படும், அப்படியே ஆவி என் மேல் ஊற்றப்படும். இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நம்ம மேல் ஊற்றப்படுவதாக. அப்போ அந்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது நான் இனி சேனையாக தான் இருப்பேன். நீங்கள் யாரும் உலர்ந்து இருக்க மாட்டீங்க. பிள்ளைகள் சிக்கனை சாப்பிடும், லெக் பீஸை ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஆனால் அந்த எலும்பு கூட இல்லை, அது வந்து ஃப்ரெஷ் போன். ஆனால் இங்கே இருக்குது ட்ரை போன், ட்ரை ஆயிடுச்சு, பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆண்டவர் வந்து ட்ரை போனை சேனையாக ஆர்மியாக மாத்துறாரு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி வரும்போது துயர ஆவி வெளியே போயிடும், துக்க ஆவி வெளியே போயிடும், கண்ணீர் ஆவி வெளியே போயிடும், சோத்திரம், அவிசுவாச ஆவி வெளியே போயிடும், பய ஆவி வெளியே போயிடும், கலக்கத்தின் ஆவி எல்லாம் வெளியே போகும். அந்த அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. இந்த ஆவி நம்ம மேல இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். வேறொருவன் உண்டோ அப்படின்னா என்னன்னா, ஸ்தோத்திரம், உங்களை போல இன்னொரு ஆள் இல்லாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவன் நமக்கு வச்சிருக்கிற பாக்கியத்தை பாருங்க. வேறொருவன் உண்டோ அப்படி என்றால் இந்த ஆவி நம்மை விசேஷித்தவர்களாய் மாற்றும். எப்போ நீங்க விசேஷித்தவர்களா மாறுறீங்க? அந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவனே அல்ல. கிறிஸ்துவின் ஆவி நம்ம மேல இருந்தா நான் விசேஷித்தவன், நீ விசேஷித்தவன். ஏனென்றா உன் மேல தேவ ஆவியானவர் இருக்கிறார். லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். பாருங்க, ஆவியை பெற்றதுனால நம்ம யாரு? எல்லாரும் இதை நம்ம சுதந்திரிக்கலாம்ல. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். உலகம் சொல்லும், ஐயோ போராட்டமா என் மேல இருக்குது, ஒரே குழப்பமா எனக்கு இருக்குது, ஒரே சண்டையா எனக்கு இருக்குது, ஒரே வேதனையா எனக்கு இருக்கு, ஒரே பயமா எனக்கு இருக்குது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இந்த ஆவியானவர் இருந்தா என்ன நடக்குது பாருங்க. ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, தரித்திரத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் நான் நற்செய்தி சொல்லுகிறவன். ஆவியானவரை பெற்று இருக்கிறவன் நற்செய்தி சொல்லுவான். கப்பல்ல இருந்த எல்லாருக்கும் பவுல் சொல்றான், இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அங்கு இல்லை. சூரியன் சந்திரன் காணப்படவில்லை, என்ன செய்வதென்றும் தெரியவில்லை, எல்லா உபாயங்களும் தோற்று போய்விட்டது. ஆனா பவுல் சொன்னார், நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், இது கப்பலுக்கு தான் பிரச்சனை, பிராணனுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி திடப்படுத்தினாரு.
ஆவி பெற்ற ஒருவன் இருந்தா அநேகரை பாதுகாப்பான். ஆனால் பொல்லாத ஆவி உள்ள ஒருத்தன் இருந்தால் போதும். சாத்தானுக்கு ஒரு வீட்டை கெடுக்க ஒரு ஆள் போதும், சில குடும்பத்தை கெடுக்க ஒரு ஆள் போதும். அவனுக்கு எல்லாரும் தேவை கிடையாது. அந்த ஒரு ஆளை வச்சு அந்த குடும்ப சமாதானத்தை கெடுத்துருவான். சில வீட்டில் அது கணவனாக இருக்கலாம், சில வீட்டில் அது மனைவியாக இருக்கலாம், சில வீட்டில் அது பிள்ளைகளாக இருக்கலாம், சில வீட்டில் அது பேர பிள்ளைகளாக இருக்கலாம், சில வீட்டில் தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம். ஒரு ஆளை கையில் வச்சுட்டு அந்த குடும்பத்தையே குட்டையை கலக்கிக்கிட்டே உட்காந்துருப்பான். குட்டையை கலக்கும் போதெல்லாம் குழப்பம் வந்துடும். ஆனால் தேவதூதன் குட்டையை கலக்கும் போதெல்லாம் அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. அந்த ஒரு ஆளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எல்லாம் வலதுகரத்தை உயர்த்தி, என் வீட்டில் ஒரு ஆளுக்குள்ளே சாத்தான் இருக்க இடம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கைக்குள்ளே, எங்கள் குடும்பத்துக்குள்ளே, இந்த சபைக்குள்ளே ஒரு ஆளை கூட பிடிப்பதற்கு பிசாசே உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். கடைசி நபர் வரை தேவனுடைய பாதுகாப்பு உண்டாவதாக. ஆமென். தேவ ஆவி நம்ம மேல இருக்கும்போது நற்செய்தி சொல்லிக்கிட்டே இருப்போம். இயேசு சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சுவிசேஷம் சொல்லுவேன். ஆவியானவர் உங்க மேல இருந்தா உங்க வாயிலிருந்து என்ன செய்தி வரும்? குட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும், நல்ல செய்தி வந்துகிட்டே இருக்கும். இந்த பரிசுத்த ஆவியில நிரம்பாத ஆட்கள் பாருங்க, அவங்க பேசுறத கேட்டாலே அவனும் பயந்து எல்லாரும் பயப்பட வச்சிருவான். அதிர்ச்சியை உண்டாக்குற செய்தி வரும், ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஆனால் பரிசுத்த ஆவி பெற்றவனுக்குள்ள இருந்து நல்ல வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அபிஷேகம் எத்தனை பேருக்கு வேணும்? அது உங்கள் வாயிலேருந்து என்னமா ஆவியானவரால் நாம் பேசணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? பரிசுத்த ஆவியானவரால் என் வாயில வார்த்தைகள் வரணும், ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்ட வார்த்தைகள் எனக்குள்ள வரணும். ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். ரெண்டாவது குணமாக்குற வேலை நடக்கும். ஆவியானவர் நம்ம மேல இருந்து குணமாக்குவார். நீங்களும் சுகமாவீங்க, அநேகர் சுகமாக்கப்படுவாங்க. நம்ம பேசுற வார்த்தைகள் அநேகரை குணமாக்கும். யாரை குணமாக்குவாரா? இருதயம் நொறுங்கு கிடக்கிறவங்க, நறுங்குண்டவர்கள், நொறுங்கி கிடக்கிற இருதயங்கள்லாம் குணம். இன்னர் ஹீலிங். சிலர் காயங்கள் வெளியே தெரியல, ஆளை பார்த்தா ரொம்ப அழகா தான் இருக்குது, ஆனா உள்ள இருதயம் நொறுங்கி போய் கிடக்குது. நீங்க தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இருந்தா சொல்லுவாரு, அவன் நொறுங்கி இருக்கிறான், அவன் அழுதுகிட்டு இருக்கிறா, அவன் நம்பிக்கை இல்லாம இருக்கிறா. அந்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகள் நம்மிலிருந்து கர்த்தர் பேசுவார். நம்மிலிருந்து அவருடைய வல்லமை புறப்படும். இயேசுடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அந்த வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு 12 வருடம் எத்தனையோ மருத்துவர்களால் சுகமாக்க முடியாத வியாதியை சுகமாக்கின வல்லமை அன்னைக்கு வெளிப்பட்டது உண்மைன்னா, இன்றைக்கும் அதே தேவன் மாறாதவராய் நமக்குள்ள இருக்கிறார். அவருடைய வல்லமை இருதயங்களை குணமாக்கும். பிசாசு அநேகரை நொறுக்கி வச்சிருக்கிறான். இந்த வார்த்தைகள் கேட்கப்படும் போதே நீங்கள் சொஸ்தமாகிறீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள். அந்த வார்த்தையை இந்த இடத்துல கொண்டு வந்தா நீங்கள் சுகமாவீர்கள். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தை அந்தந்த இடத்துல வேற வேற அர்த்தம் கொடுக்குதுல்ல. வார்த்தையை கேட்கும் போதே ஆவியானவர் தம்முடைய சுகம் அளிக்கும் வல்லமையோடு தான் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வெளிக்காயங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய உள்காயங்களை குணமாக்குகிறார். சிலருடைய மனதில் இருக்கிற காயங்கள், சிலருடைய இருதயத்தின் ஆழத்துக்குள் இருக்கிற ஆறாத காயங்கள், என் காயம் ஆறாத கொடிய புண்ணை போல் இருக்கிறது என்று தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறாத கொடிய புண்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமை கீலேயாத்தின் பிசிந்தைலத்தை போல பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படுவதா இயேசுவின் நாமத்திலே அந்த சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் சொஸ்தமாக்குவதாக. எந்தெந்த வியாதி பலவீனத்தோடு இருக்கிறார்களோ இப்பொழுது கீலேயாத்தின் பிசின் தைலம், இயேசுவின் தழும்புகளில் இருந்து வருகிற அந்த வல்லமை இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை சுகமாக்குவதாக. மற்ற யாருக்கும் தெரியாத காயங்கள், இருதயத்திற்குள் நொறுங்கி கிடக்கிற அந்த காயங்களை சுகமாக்கும்படி ஆவியானவர் அந்த எல்லைகளில் அசைவாடுவீராக. அதுல பற்றி எரிகிற அந்நிய அக்கினிகள் சுட்டெரிக்கப்படுவதாக. தேவ அக்கினினால் விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக. ஆமென். அடுத்தபடியாக சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. ஆவி உள்ள வந்துச்சுன்னா நாம் விடுவிக்கப்பட்டவர்களா இருப்போம். நாம் சிறையில் இருக்கிறவர்களா இருக்க மாட்டோம். பரிசுத்த ஆவி இறங்கின போது அப்போஸ்தலனாகிய பேதுரு, பவுல் இவர்கள் எல்லாம் சிறையில் இருந்தபோது அவர்கள் மேல் இருந்த சங்கிலிகள் தானே கலண்டு விழுந்தது. அவர்களை அடைத்து வைத்திருந்த அந்த சிறையின் கதவு திறந்தது. அவர்களை தூதன் அழைத்து கொண்டு வந்தான். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம் மேல இருக்கிறதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ, உங்க மேல போடப்பட்ட சங்கிலிகளை அது உடைக்கும். உங்க மேல இருக்கிற கட்டுகள் அது உடையும். உங்க குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் உடையும்.
உங்க மேல இருக்கிற நுகங்கள் உடையும். உங்க மைண்டை சுத்தி கட்டி இருக்கிற கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். இதாங்க இதா இருக்குல்ல, இப்போ பாருங்க, கட்டி கட்டி அதான் கட்டுகளை போட்டு நெருக்கி வச்சுதான் பிசாசு நடத்துறான் ஜனங்களை. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சிறைப்பட்டவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். ஆவியானவர் விடுவிக்கிறார். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுது, கட்டுகள் உடைக்கப்படுகிறது. இதை பார்த்து பரவசம் அடைகிறது முக்கியமல்ல, இந்த அபிஷேகம் இப்போ உங்களை விடுதலையாக்கணும், அதான் முக்கியம். எல்லாம் உடனே கரங்களை உயர்த்தி, இயேசுவே இப்படிப்பட்ட கட்டுகள் எல்லாம் இப்போ உடையட்டும். இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த சிறையிருப்புகள் கட்டுகள் இருக்கிறதோ இப்பொழுது அது உடைக்கப்படுவதாக. இப்பொழுது அது உடைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். சிறையில் பிசாசு அடைச்சு வச்சிருக்கிறானோ அதுல இருந்து விடுதலை. லோத்துவை சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. உடனே கைப்படிந்த 318 பேரை ஆபிரகாம் அழைத்து கொண்டு போய் சிறையில் இருக்கிற லோத்துவை விடுதலையாக்குற அபிஷேகம் இந்த சபைக்குள்ள இருக்குது. உள்ள எந்த தேவ பிள்ளைகளையும் எந்த குடும்பத்தையும் சாத்தான் சிறைப்பிடிக்க முடியாது. அப்படி வந்தா இங்க இருக்கிற 318 பேர் சேனை, பரலோக சேனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த 318 பேர் அவனோடு இருந்தவங்க முக்கியம் அல்ல, அவனோட தேவன் இருந்ததுதான் முக்கியம். இன்னைக்கு உங்க சகோதரர்கள் உங்க குடும்பம் யார் யார் சிறைப்பட்டிருக்கிறார்களோ நீங்க அவங்கள போய் விடுதலை ஆக்குவீங்க. சிலர் சொந்த வீட்டுக்கு போவீங்க, ஆனா சாப்பிட்றதுக்கு தான் போவீங்க, டூருக்கு தான் போவீங்க. இன்னைக்கு அப்புறம் உங்க டிராவல் மாறுது. கர்த்தர் உங்களை சில இடத்துக்கு கொண்டு போவார், அங்க நீங்க அநேகரை விடுதலை ஆக்குவீங்க. போன வாரம் நான் தூத்துக்குடியில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அங்கே போகிற வழியில் திடீர்னு என்னுடைய பழைய 30 வருஷத்துக்கு முன்னால் என்னோட படித்தவர் ஃபோட்டோவோட கொண்டு வந்துட்டார். நம்ம ஒன்றா படித்தோம்ட்டு. கடைசியில் பார்த்தா அவர் வீட்டில் நிறைய பிரச்சனை, பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அவர் போட்டிருக்கிற செருப்பில் திடீர்னு முள்ளா வந்து அவரை குத்துமா, படுத்திருக்கிற தலைவாணியில் முள்ளா வந்து அவரை குத்துமா. பல நெருக்கம். முதல்ல ஃபோனில் ஜெபிச்சார், அப்புறம் நேரில் வந்து ஜெபிச்சார், அப்புறம் நான் நடத்தின கூட்டத்துக்கு வந்தார், அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கும் அழைத்தார். ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்கே ஒரு கிரியை செய்தார். இதே நீங்கள் போகிற இடத்துல அநேகர் விடுவிக்கப்படுவாங்க. ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சொல்லுங்க. அநேகர் என் மூலம் விடுவிக்கப்படுவார்கள். ஸ்தோத்திரம். உங்க மேல இருக்கிற கட்டுகளை பார்த்து பார்த்து கவலைப்படக்கூடாது. சில பிள்ளைகள் பாருங்க, கீழே விழுந்து சின்ன காயப்பட்டிருக்கும், அவன் அழுது அழுது முடிச்சு நின்றுப்பான். திடீர்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த காயத்தை பார்த்தோம் அப்படிமா. அப்படின்னா என்னன்னா, அவன் ஒழுங்கா இருந்தவன் தான், அது வரைக்கும் அழுகை நிறுத்திட்டான். திடீர்னு அதை பார்த்த உடனே இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான், உங்க பிரச்சனையை பார்த்தே அள வைக்காம பிசாசு. உங்களுக்கு இருக்கிற போராட்டத்தை பார்க்க பார்க்க என்ன வருது, எம்மா என் பிரச்சனை, ஐயா என் பிரச்சனை. கட்ட பார்க்காதீங்க, கட்டவிழ்கிற ஆவியானவர் என் மேல இருக்கிறார், என்னை விடுவிக்கிற ஆவியானவர் இருக்கிறார். ஏ பிரச்சனையே சொல்லுங்க, ஏ பிரச்சனையே, ஏ கட்டே, ஏ சாபமே, ஏ வியாதியே, ஏ தரித்திரமே, ஏ சாத்தானே, உன்னை விட என் தேவன் பெரியவர், அவர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எதையுமே பெருசா நினைக்காதீங்க, ஏன்னா ஒரிஜினலா பெரியவர் நமக்குள்ளதான் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார். இயேசு அவர் பயன்படுறாரு பாருங்க, திருத்துவ தேவன் அங்க இருக்கிறார், என் மேல் ஆவியானவர் இருக்கிறார். அப்போ விடுதலை. ஆவியானவர் இருந்தா நற்செய்தி சொல்லுவீங்க, ஆவியானவர் இருந்தா அநேகர் குணமாக்கப்படுவாங்க, ஆவியானவர் இருந்தா அநேகர் விடுவிக்கப்படுவாங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும். அடுத்து பார்வை உண்டாகும். ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கண் திறக்கப்படும். சோத்திரம். தன்னை உண்டாக்கினவரை மனிதன் காண வேண்டும். வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. வாலிப பிள்ளைகள் வாலிப பசங்கள்லாம் காலையில் எந்திரிச்சோன்னு சொல்லி என்னை உண்டாக்கினவரை, என் காலங்கள் உம்ம கையில் இருக்குது. அதை நம்பிக்கை இல்லாதவன் தான் ஊர் ஊராக சுற்றி கொள்ளியில் போய் மாட்டுவான். அப்படின்னா என்ன, எனக்காக எல்லாம் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறீர், அருமையான திட்டம், அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறாராம், பியூட்டிஃபுல்லாக செய்கிறார். ஆங்கிலத்தில் சோத்திரம், ரொம்ப நேர்த்தியாக செய்கிறார். கரெக்டான டைம், சரியான நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்வார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. பார்வை. அவர்கள் கண் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தாங்க. நம்ம உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கணும். என்னோடு இருக்கிற இயேசுவை பார்க்கணும்னா எனக்கு கண் திறக்கப்படணும். கண் திறக்கப்பட்டாதான். அப்பத்தை எடுத்து பிட்ட போது அவரை அறிந்தார்கள். கண் திறக்கப்படணும். பிசாசு கண்ணை திறப்பான், அது பொல்லாத காரியங்களை கண்ணை திறந்து விட்டுருவான். கர்த்தர் நம்ம கண்களை திறக்கிறார். உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை
திறந்த. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம், அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிரகாசமான மனக்கண்களை கர்த்தர் கொடுப்பார். இப்போ கண்கள் திறக்கப்படுகிறது. ஆவியானவர் நம்ம மேல வந்துட்டார்னாலே நம்ம கண் திறக்கப்படும். அடுத்தது நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். அடுத்தது விடுதலை வருது. சிலரை போய் விடுதலையாக்க வேண்டியிருக்கு. சிலரை கட்டப்பட்டிருப்பாங்க. சில கழுத இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன? அது இங்க போகவா அங்க போகவா, இங்க போகவா அங்க போக, இப்படியே கட்டப்பட்டிருந்தா எப்படி? ரெண்டு வழியுமே தப்பு. அதுக்குன்னு ஒரு மூணாவது வழியை வைத்திருந்தார். அதுதான் இயேசு வண்டை வருகிற வழி. அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்குற நீங்க வடக்க போகவா தெக்க போகவா, உனக்கு ரெண்டு வழியுமே கிடையாது. அது ஒன் நினைவு. ஆண்டோடைய நினைவு என்ன தெரியுமா? நீ ரெண்டு வழியிலையும் போக வேண்டாம். ரெண்டு வழி சந்தியில் இருக்கிற உன்னை கர்த்தர் இன்னைக்கு கட்டவிழ்த்து அவர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். நீ என் ஆண்டவருக்கு வேணும். அதை அவிழ்க்க போகும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு. இயேசு அனுப்புனா முதல்ல சொல்லி அனுப்பிடுவார். அதை அவிழ்க்கும் போது யாராவது வந்து இதை எங்க கொண்டு போறீங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா என்ன சொல்லணுமா? அது ஆண்டவருக்கு வேணும். நீ கர்த்தர் உங்களை பார்த்து பேசுறார். நீ ஆண்டவருக்கு வேணும், நீ ஆண்டவருக்கு வேணும். உன்னை பிசாசு ரெண்டு பிரச்சனையை போட்டு கட்டி வச்சிருக்கிறான். சிலரை பிசாசு ரெண்டு குழப்பம், என்ன குழப்பத்தில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ரெண்டு குழப்பத்திலிருந்து உங்களை அவிழ்த்து கொண்டு வந்து நீ ஆண்டவருக்கு வேணும். அன்னைக்கு சீசர்கள் அனுப்பினார். இன்னைக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். கட்ட அவிழ்க்கிற சிங்க கெபிக்கு போகும்போது கட்ட அவிழ்க்க அனுப்பல, கட்டுறதுக்கு அனுப்புனாரு. இங்க அனுப்பும்போது கட்ட அவிழ்க்க அனுப்புறாரு. அப்ப ஆண்டோடைய வேலை என்னன்னா, உங்களே என்னையும் கட்ட அவிழ்த்து நமக்கு விரோதமா கர்ஜிக்கிற சிங்கத்தெல்லாம் கட்ட போகிறார். கட்டி இருக்கிறார். சுவாசிக்கிறீங்களா? சிங்கங்கள் கட்டப்பட்டது. உங்க சூழ்நிலைமை சிங்க கெபி போல் இருந்தாலும் தூதனை அனுப்புவார். சிங்க கெபி போல் இருந்தாலும் தூதனை அனுப்பி கட்டி போடுவார். ஆனா அக்கினி ஜுவாலையில் வரும்போது தூதன் வரல, நான்காவது மனிதனுடைய சாயல், தேவகுமாரனுடைய சாயல், அவரே வருவார். தூதனுக்கும் மிஞ்சின சில பிரச்சனை வரும்போது இயேசுவே வந்து நிற்பார். அவரே வந்து விடுதலையாக்குவார். நமக்குள்ள ஆவி அனுப்புகிறார். நமக்குள்ள ஒரு ஆவி ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவி எனக்குள்ள ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். அவரே வந்து நிற்கிறார். ஃபோர்த் மேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபோர்த் மேன் வித் யூ. ஹல்லேலூயா. உன்னோடு இருக்கிறார் தேவனுடைய குமாரன். நான்காவது நபராய் இன்னைக்கு உங்களோடு இருக்கிறார். எக்ஸ்ட்ரா ஒரு நபரா உங்க கூட வாழ்க்கையில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்க வீட்டில் இருக்கிற 4 பேரை மட்டும் நினைக்காதீங்க, 3 பேரை மட்டும் நினைக்காதீங்க, அந்த 5 பேரை மட்டும் நினைக்காதீங்க. அடுத்தும் ஒரு நபராய் உங்களோடு இருக்கிறார். பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது சபை பிறந்தது. அது இன்னைக்கு சேனையா இருக்குது. அகில உலகத்திலும் அது இருக்குது. இன்றைக்கும் கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பார்வை உண்டாகும். தரிசன கண்கள் திறக்கப்படும். கர்த்தரை நீங்கள் அறிந்து கொள், கண் திறக்கப்படும். அடுத்தது நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். அந்த விடுதலை, நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை. அடுத்தது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும். அப்படின்னா என்னன்னா, தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுவீங்க. கர்த்தர் உங்களை மேல ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில ஒரு நன்மை வரும். ஒருத்தங்களை பார்த்தோன்னே அவங்கள கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காருன்னு உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும். அப்போ எப்படி வருதுன்னு பார்த்தா, அது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம மேல இருக்கிற அந்த ஆவியானவர் நம்மை கொண்டு பேசுவார். பரிசுத்த ஆவி உங்களை ஆட்கொள்ளும் போது உங்களை அறியாம உங்க வாயிலிருந்து கர்த்தர் பேசுவார். இந்த இடத்துக்கு தான் வரணும். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. என் மேல இருக்கிற ஆவியானவர், என் மேல ஊற்றப்பட்ட ஆவியானவர், என் மேல அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவி என்னை நிரப்பட்டும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் விசேஷித்தவர்களாக இருப்போம். ஆவியானவர் நம்ம மேல் இருக்கும்போது இந்த கிரியைகள்லாம் நடக்கும். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். ரெண்டாவது நம்ம எப்படி இருப்போம்? வித்தியாசமானவர்களா இருப்போம். இந்த விசேஷித்தவன் தான் வித்தியாசமாகவும் மாறுவான். ஆண்டவர் வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். எனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும், செம்மறியாட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் வித்தியாசத்தை சீக்கிரம் கர்த்தர் காண்பிப்பார். இந்த கோழி பார்த்தீங்கன்னா தன் குஞ்சுகளை அடக்காத்து அது குஞ்சு பொரித்து அப்படி வளரும். சில வாத்து முட்டைகளே அதில் வச்சிருவாங்க. அதுவும் குஞ்சு பறித்து அதையும் கோழி வளர்க்கும். ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அது வாய் ஒரு மாதிரி இழுத்துட்டு போகும் பாருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும், கோழி அப்படி எப்படி பார்க்கும், அப்படி தூங்குற மாதிரியே பார்க்கும். இது ஒன்றும் கொஞ்சம் சப்பையாக போகுது ஒரு மாதிரி வாய்.
அதுக்கப்புறம் கொக்கோ கொக்கோன்னு சத்தம் போடாமல் அது குவாக் 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 குவான்னு சத்தம் போடுதே அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்ச உடனே விரட்ட ஆரம்பிக்கும். வித்தியாசத்தை காண்பிக்கப்பார் கர்த்தர். சிலர் இப்படி தான் அந்நிய முட்டைகளெல்லாம் ரொம்ப அடகாத்துட்டு இருக்கீங்க. பாச்சா முட்டை, பல்லி முட்டை, பாம்பு முட்டையெல்லாம் அடகாத்துக்கிட்டு சொஸ்திரகத்தாவின்னு வேற உட்காந்துக்கிட்டு கண்ட பிசாசின் கிரியைகளுக்கெல்லாம் நீங்கள் அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உன் வீடு அடைக்கல பட்டணமாக இருக்குது, ஆனால் அது அந்நிய காரியங்களுக்கு அடைக்கல பட்டணமாக இருக்குது. இப்போ அதெல்லாம் குஞ்சு பொறித்து வளர்ந்து சப்பவாய் வரும்போது தான் உனக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் அதை நமக்கு காண்பித்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த சபை கள்ளர் குகை கிடையாது, கள்ளர்களுக்கு அடைக்கல பட்டணம் அல்ல, இது பாவிகளுக்கு அடைக்கலம். அவன் வந்து மனம் திரும்பலாம், எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சபையில் வந்து மனம் திரும்பலாம். ஆனால் பாவத்தோட ஒருத்தனை வாழ வைக்க விட மாட்டார். இங்கே இருக்கிற ஆவியானவர், இங்கே இருக்கிற ஆவியானவர் பயங்கரமானவர். ஆக்கிரமக்காரன், துணிகரக்காரன், மனம் திரும்பாதவனை உள்ள விட மாட்டார் ஆண்டவர். பயங்கர பராக்கிரமசாலி. உங்களுக்கு வேணா இங்கே இருக்கிற ஆட்களும் பாஸ்டும் தெரியலாம், அதெல்லாம் விஷயம். இங்கே இருக்கிற சர்வ வல்லவரை சீக்கிரம் நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த பட்டணம் பார்க்க போகுது. இங்கே இருக்கிற ஆவியானவரை சீக்கிரம் மாவட்டம் பார்க்க போகுது, தேசம் பார்க்க போகுது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் இன்னும் பார்க்க போகிறோம். நம்ம விசுவாசிக்கிறோம் இப்போ, ஆனால் இன்னும் பார்க்க போகிறோம். கண் திறக்கப்படும் போது தான் அதை பார்க்க முடியும். இவன் வித்தியாசமானவன். பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னா நாம் வித்தியாசமாக இருப்போம். நம்ம எழுந்திருப்பது வித்தியாசமாக இருக்கும், நம்முடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும், நம்முடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கும், நம்முடைய ஒவ்வொரு காரியங்கள், நடை உடை பாவனைகள் வித்தியாசமாக இருக்கும், நம்முடைய கிவிங் வித்தியாசமாக இருக்கும். சோத்திரம். நம்முடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இவன் வித்தியாசமானவன், இவன் வேற ஆவி உடையவன். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கும் போது, என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும், அவன் வேற ஆவி உடையவன். மற்ற எல்லாருக்குள்ளே ஒரே ஆவி, இவனுக்குள்ள வேற வித்தியாசமான ஆவி. நமக்குள்ள அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை வித்தியாசப்படுத்துவார். நீங்க வேலை பார்க்குற இடத்துல கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்துவார். நீங்க குடியிருக்கிற தெருவில் கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்துவார். உங்க குடும்பத்தார் மத்தியில கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்துவார். யோசேப்பை காண்பித்தார்ல, அப்படி கர்த்தர் வித்தியாசப்படுத்துவார். அதுக்கப்புறம் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும், உத்தமமாய் பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன். இவனுக்கு தான் சுதந்தரிக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வித்தியாசமானவர்கள். என்னாகமம் 11:17. அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல், நீ ஒருவன் மாத்திரம் சுமக்காமல், உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக, அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன், அவர்கள் மேலும் வைப்பேன். அடுத்த ஆவி நமக்குள்ள வந்தா, மோசே சுமக்கிற பாரங்களை மற்றவங்களும் சுமந்தாங்க. இன்னைக்கு கர்த்தர் மூணாவது நம்ம மேல அந்த ஆவியை வைக்கும்போது நம்ம என்ன செய்வோம்னா, சபையின் பாரங்களை சுமப்போம். என்ன பாரத்தை சுமப்போம்? முன்னால என்ன பாரம் சுமந்தோம்? வருத்தப்பட்ட பாரங்கள், வருத்தத்தை உண்டாக்கும் பாரங்கள், பாரம் சுமந்தோம். ஏசு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். இப்ப கர்த்தர் சொல்றாரு, என் ஆவியை உங்க மேல நான் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நீங்க உயிரடைந்து சபையின் மோசே சுமக்கிற பாரம், இந்த சபைக்குன்னு சில பாரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், சில பொறுப்புகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நீங்க சுமப்பீங்க. உங்க மேல பரிசுத்தாவி வந்தவொடனே நீங்க என்ன செய்வீங்க? சபையின் பொறுப்பை சுமப்பீங்க. என்ன பாஸ்டர் சொல்லியிருக்கிறார், நிற்கணும், மழை அடிக்கும், வெயில் பெய்யும், அப்படியே நின்று சாதிக்கணும். கர்த்தர் அதை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருத்தன் இருக்கான் பைபிளில், நான் அங்கும் இங்கும் அலுவலாக இருக்கும்போது இவன் தப்பி போய்விட்டான். இவன் கையில் ஒரு ஆளை பொறுப்பு கொடுத்துட்டு, நான் வர்ற வரைக்கும் இவனை பார்த்துக்கணும், இவன் தப்புனா அவன் ஜீவனுக்கு ஓன் ஜீவன் இணை. ஆனால் வந்து கேட்ட அவனை எங்க, அது நான் அங்கே இங்கே அது இது, அப்பம் போயிட்டான். எங்கே, யார் அங்கே, எடுங்கள் AK-47 அடிச்சிடும். ஒரு சுடு சுடக்கூடாது, ஆனால் திரும்ப திரும்ப 100 தடவையாவது கொல்லணும். அப்போ அந்த ஆவி அழிக்கப்படும். சரி, அதனால் நாங்கள் ஆட்கள் அழிக்கிறது கிடையாது, பின்னால் இருக்கிற இந்த ஸ்பிரிட்டை விட மாட்டோம். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆவிக்குரிய சபை ஒரு குடும்பம் அல்ல, அதுக்கு பின்னால் போராடுற பொல்லாத ஆவி. ஒரு நபர் அல்ல, அவங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்தகாரத்தை உடைக்கணும். சிலர் சொல்லி சொல்லி பார்க்க மாட்டா, பேயோட டையப் வச்சுருப்பாங்க. பிசாசாவே மாறியாச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இப்போ விடுதலையாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் கிருபை தருவாராக. தேவ ஆவி நமக்குள்ளே இருந்தால் நாம் விசேஷித்தவர்களாக இருப்போம். பரிசுத்தாவி நம்மையில் இருக்கும்போது அந்த 5 காரியங்கள் நடக்கும். தேவ ஆவி நம்மையில் இருந்தால் நாம் வித்தியாசமானவர்களாக இருப்போம். தேவ ஆவி நம்மையில் இருந்துச்சுன்னா நாம் தேவ சபையின் நுகங்களை சுமப்போம். மோசையோடு சேர்ந்து
கர்த்தருடைய நுகத்தை சுமங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. அந்த பொறுப்புகள், ஏதோ ஒரு பொறுப்பை சுமங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை சந்தோஷமாக சுமங்க. தேவனுடைய நுகத்தை சுமங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எல்லாருக்கும் அந்த கிருபைகளை தருவாராக. பரலோக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இருந்து எங்களை நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொலைக்காட்சியில கேட்டவர்களை ஆசீர்வதிங்க, இன்டர்நெட்ல கேட்டவங்களை ஆசீர்வதிங்க. இப்பொழுது அவர்களுக்குள் இந்த விசேஷித்த ஆசீர்வாதம் தங்கி இருக்கும்படி அடியேன் மன்றாடுகிறேன். உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, மறுரூபங்கள் வருவதாக, அவர்கள் உயிரடைந்து சேனைகளாய் மாறுவார்களாக, மகா பெரிய சேனைகளாய் மாறுவார்களாக, தேவ சேனையாய் மாறுவார்களாக. அவர்களை ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதிங்க. சகல மகிமை உமக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center, Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.